எப்போவுமே நடக்கிறது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ சொன்னீங்கன்னா இந்த ஆவடி கார்பரேஷன் ஊழலை வந்து நீங்கள் வந்து தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆவடியில் சாலைகளே கிடையாது. எந்நேரம் நடு ரோட்டில் மாடுக்கு வந்து உட்காந்துருக்கு. யாரும் நீங்கள் ரோட்டில் நடக்க முடியாது. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. முதல்ல இருந்து நான் என்ன பழனிசாமிட்டு சொல்கிறேன், திமுக ஆட்சியில் தவறுகளே இல்லையா? சாலை பராமரிப்பு இல்லை. இன்னொன்று வந்து இந்த மெட்ரோ ரயில் போடுறது. மெட்ரோ ரயில்னால ஏற்பட்டிருக்கிற பெரிய பாதிப்பு நமக்கு பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம். கார்பரேஷன் பொறுத்தவரையிலும் உள்ளாட்சியில் வந்து நீங்கள் யார் வந்தாலும் நடக்காது. அங்கே ஊழலுங்கிறது அடிப்படை. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாரை பிடிச்சா இவருக்கு காசை கொடுக்கலான்னு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதே இல்லை. அவரே கேட்டுருவார், சார் இதுக்கு தனியாக கொடுத்துருந்தார். கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்க, அந்த கிளார்க்கை யாரை சார் வச்சு பிடிக்கலாம், இவர் இருக்கார் அவரை பிடிச்சிக்கணும், அவர் மூலமாக நீங்கள் போகலாம், அது மாதிரி இருக்கும். கார்பரேஷனில் இதில் இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நேராக டேபிள்லேயே வாங்கிக்குவாங்க, எப்படியே கொடுத்துருக்கு சார். என்னமோ இவ்வளோ ஓப்பனாக இருங்களே சார், நீங்கள் அதை படித்த மாதிரி ஏதோ அதிகாரியாக இருந்திருப்பீங்க போட்டுருக்கு. இருங்களேன் பாருங்களேன், என்ன 6 மணிக்கு பாருங்களேன் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்களேன். அமைச்சர் ஆஃபீஸில் வந்து 2 பேர் வர்றான், அந்த ஏரியா கவுன்சிலர் ஆஃபீஸில் வந்து 2 பேர் வர்றோம். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி காசு கொடுக்கும். போகும்போது இதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும். அக்டோபரில் வரும் இந்த ரைடெல்லாம். இந்த இயர் எண்ட்லேயே வரும். அக்டோபரில் வந்து நேரு, ஏவாவேலு, பொன்முடி ரைடெல்லாம் ரைடாகும். தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் 150 கோடி ஊழல் நடந்திருப்பதாக நீதிமன்றமே தலையிட்டு ஒரு அதிருப்தியை தெரிவித்த நிலையில வந்து முதலமைச்சர் தடாலடியாக அனைத்து மண்டல பொறுப்பாளர்களும் வந்து ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி கடுமையான உத்தரவை பிறப்பித்திருந்தார். அது வந்து அந்த மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு வந்து மிகப்பெரிய வார்னிங் விட்டதாக கூட தகவல்கள் வந்தது, குறிப்பாக பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு. இப்போது மீண்டும் ஒரு சர்ச்சை எழும்பியிருக்கிறது. சென்னை, ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம் ஆகிய மாநகராட்சியிலே பல ஊழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுவும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு வந்திருப்பதாகவும் தற்போது அனைத்து கவுன்சிலர்களும் வந்து உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும். பல துறைகளில் வந்து ஊழல் நடந்தது. மழைநீர் வடிகால், அதே போல சாலை, இது போன்ற பணிகளில் ஊழல் நடந்திருப்பதாக தகவல்கள். முதலமைச்சர் கடுமையான உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? அது அப்பவே வந்து சென்னை கார்பரேஷன் அது இருந்தது, மஸ்டர் ரோல் ஊழல். அது மிகப்பெரிய இதாக இருந்தது. கார்பரேஷனை கலைச்சிட்டார். அப்போ வந்து மேயராக இருந்தவர் வந்து முனுசாமிங்கிறவர், அவரெல்லாம் பதவியெல்லாம் நீக்கிட்டு இது பண்ணாங்க, நடவடிக்கை எடுத்தாங்க. எலெக்ஷனே நடக்கலை. முனிசிபல் இதில் வந்து இது எப்போவுமே நடக்கிறது எல்லா கட்சியிலும் நடக்கிறது தான். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ சொன்னீங்கன்னா இந்த ஆவடி கார்பரேஷன் ஊழலை வந்து நீங்கள் வந்து தேடி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆவடியில் சாலைகளே கிடையாது, ரோடே கிடையாது. எந்நேரம் நடு ரோட்டில் மாடுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு யாரும் நீங்கள் ரோட்டில் நடக்க முடியாது. அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு 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 15-20 நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சி ஆதரவான ஒரு பத்திரிக்கை வந்து ஆவடி சாலைகளுடைய அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ஃபோட்டோலாம் ஒரு வருஷம் 10 ஃபோட்டோ போட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரோடு போட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா அது என்ன பழியை சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆவடி கார்பரேஷன் வந்து அதிமுக கிட்ட இருந்தது. பாண்டியராஜன் மந்திரி இருக்கார் இல்லையா, மாஃபா பாண்டியராஜன். அந்த ரோடுக்கே அதுதான் பேர், பாண்டியராஜ ரோடுன்னு பேர். நல்ல தார் ரோடு போடுவாங்க, அப்படியே பளபளன்னு இருக்கும். ஒரு மழை பெஞ்சோடனே தார் ரோடு எங்கே போச்சுன்னு தெரியாது. ஒரே மலைக்கு தார், அடுத்த நாள் தார் ரோடு இருக்காது. அந்த மாதிரி ஒரே நாள் மறையக்கூடிய ரோடு போடுறாங்கன்னா அது பாண்டியராஜன் ரோடுன்னு பேர். அதுதான் கார்பரேட். ஆவடி மெயின் ரோடு மாத்திரம் 2-3 ரோடு ஓகே, வேற எந்த சந்துக்குள்ள நீங்கள் நுழைய முடியாது. இந்த மாதிரி அசிங்கத்தையெல்லாம் நான் எங்கே பார்த்தேன்னா, ஹைதராபாத் போயிருந்தேன். ஹைதராபாத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு விஜயவாடாவில் எனக்கு ஒரு மீட்டிங், கார்லேயே வந்தோம். ஹைதராபாத்தில் ரோடுங்க அவ்வளோ அப்போ ஹைதராபாத் தான், ஆந்திரா தெலுங்கானா இல்லை, அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நான் சொன்னேன் என்ன ரொம்ப ஜோராக பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் சொன்னபோது அந்த டிரைவர் சரி வாங்க சார், அருமையான ரோடு பார்த்துட்டீங்க, போக போக பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஏரிக்கரை வந்தது. அந்த ஏரிக்கரை மேலே போகிறோம்,
ரோடு எங்கே பண்ண இதுதான் சார் ரோடு. இப்படி இப்படி போகிறோம். மெயின் ரோடு 2-3 ரோடை போட்டுட்டு அப்படியே விட்டான் சார். நீங்கள் ஹைதராபாத் விஜயவாடா வரல இப்படி தான் போயாகணும். அதனுடைய விளைவு தான் அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் தோத்துச்சு. ஓஹோ. சந்திரபாபு நாயுடு தோத்துருவாருன்னு அன்றைக்கி பிரச்சாரம் பயங்கரமாக போயிட்டு இருந்து. ஜெயபிரதாவெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு எது அகேன்ஸ்டாக இது பண்ணாங்க. தோத்து போச்சு. அதே இப்போ இந்த ஆட்சி அதை தான் சொல்லணும். நான் முதல்ல நான் என்ன பழனிசாமிட்டு சொல்கிறேன், திமுக ஆட்சியில் தவறுகளே இல்லையா? சாலை பராமரிப்பு இல்லை. 2 காரணங்கள். இன்னொன்று வந்து இந்த மெட்ரோ ரயில் போடுறது. மெட்ரோ ரயில்னால ஏற்பட்டிருக்கிற பெரிய பாதிப்பு நமக்கு பெருசாக இருக்குது. இதெல்லாம் வந்து சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம். கார்பரேஷன் பொறுத்தவரையிலும் உள்ளாட்சியில் வந்து நீங்கள் யார் வந்தாலும் நடக்காது. அங்கே ஊழலுங்கிறது சர்வசாதாரணமாக இருக்கும், அடிப்படை. ஓஹோ. அவங்க ஓப்பனாகவே கேட்குறாங்க. இப்போ தேர்தல் சமயத்தில் இப்போ ஏற்கனவே மதுரை மாநகராட்சியில் ஒரு ஓப்பனாக எக்ஸ்போஸ் ஆச்சு. முதலமைச்சரே தலையிட்டு அது வந்து யார் தலையிட்டாலும் ஒன்றும் நடக்காது. இப்போ இதுலயும் வந்து சென்னை மாநகராட்சி உட்பட 4 மாநகராட்சியில் இப்படி நடக்குதுன்னா திமுகவுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு கண்டிப்பாக இருக்குதாச்சு. கண்டிப்பாக இருக்கு. பின்னடைவு இருக்குன்றீங்க. நகராட்சியில் வந்து நீங்கள் ஊழலை நிறுத்திட்டீங்கன்னா நீங்கள் உலகத்திலே பெரிய ஆள். ஓஹோ. அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஓஹோ. அது அவங்க வந்து அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, யாரை பிடிச்சா இவருக்கு காசை கொடுக்கலான்னு நம்ம ட்ரை பண்ண வேண்டியதே இல்லை. அவரே கேட்டுருவார், சார் இதுக்கு தனியாக கொடுத்துருங்க. அதுதான் அந்த மாநகராட்சியில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்க, அந்த கிளார்க்கை யாரை சார் வச்சு பிடிக்கலாம், இவர் இருக்கார் அவரை பிடிச்சிங்கன்னா அவர் மூலமாக நீங்கள் போகலாம், அது மாதிரி இருக்கும். கார்பரேஷனில் இதில் இல்லைன்னா அந்த பிரச்சனையே கிடையாது. நேராக டேபிள்லேயே வாங்கிக்குவாங்க, எப்படியே கொடுத்துருக்கு சார். இல்லாட்டி அவங்க வீட்டு அட்ரஸ் சொல்லிட்டு அங்கே போய் கொடுத்துருங்க. அது ஒன்றும் நான்லாம் நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கு. ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனேன், அந்த அதிகாரி வந்து சொல்கிறாங்க, சும்மா வந்து மாட்டிக்கிட்டு இருக்காத, 6 மணிக்கு வருவார் அவர், யார் கொடுக்கறது, அப்போ எல்லாம் இவ்வளோ வாங்கி ஆகணும் நான் கொடு அப்படின்னு ஓப்பனாக சொல்லிச்சு. எந்த கட்சி ஆட்சியெல்லாம் நான் சொல்ல வரேன். இது நடந்த 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. என்னம்மா இவ்வளோ ஓப்பனாக இருங்களே சார், நீங்கள் அதை படித்த மாதிரி ஏதோ அதிகாரியாக இருந்திருப்பீங்க போட்டிருக்கு, இருங்களேன் பாருங்களேன், என்ன 6 மணிக்கு பாருங்களேன் யாரெல்லாம் வர்றாங்கன்னு பாருங்களேன். அமைச்சர் ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வர்றான், அந்த ஏரியா கவுன்சிலர் ஆஃபீஸ்லேருந்து 2 பேர் வர்றான், ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி காசு கொடுக்குது. பரவாடி இல்லை, போகும்போது இதுவும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகுது. ஏற்கனவே இந்த மதுரை மாநகராட்சியில் ஊழல் நடக்கும்போதே கூட அருகில் இந்த திருச்சியினுடைய அமைச்சராக இருந்த நேரு நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கார், அவரு தான் போய் பஞ்சாயத்து செய்ததாகவெல்லாம் தகவல் வந்தது. தற்போது முதலமைச்சர் அந்த இலாக்காவை கொண்டிருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறையும் சரி நகராட்சித்துறையும் சரி நேரு அவர்கள் வைத்திருக்கிறார், பெரியசாமி அவர்கள் வைத்திருக்கிறார். இவர்களெல்லாம் வந்து ஒரு வார்னிங் விடுக்கப்பட்டிருக்கதாகவும், அடுத்த முறை இவர்களுக்கு தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காது என்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் என்ற ஒரு கடுமையான உத்தரவுகளை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார் என்ற ஒரு தகவல்களும் வந்து கொண்டிருக்கின்றன. எப்படி பார்க்குறீங்க? அது வரும், நேருவை பற்றி வரும். நான் தான் சொன்னேனே, ஏவா வேலு, நேரு, பொன்முடி, அப்புறம் பெரியசாமி, இவங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்கெல்லாம் தேர்தலில் பயங்கரமான வெற்றியை கொண்டு வர்றவங்க. அவங்க மேலே ஏதாவது களங்கம் சுமத்தி வெளியே அனுப்பிச்சு ஆகணும், அப்போ தான் திமுகவை தோக்கடிக்க முடியும். இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. அமலாக்கத்துறையை எதிர்பார்த்தேன் நான், இந்த வரலும் வரல. அது இன்னும் அடுத்தபடி இன்னும் 2 மாதத்தில் வரும். வரும்ன்றீங்க? ஆமாம், அப்படித்தானே அவங்களெல்லாம் வெளியே அனுப்பணும். ஆனால் அமலாக்கத்துறை கொஞ்சம் இப்போ அமித்ஷா கையில இருந்து கொஞ்சம் வெளியே போயிடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோ சுலபமாக பண்ண முடியாது. ஏன்னா அந்த கவாய் வந்து உனக்கு யார் அந்த அனுமதியெல்லாம் கொடுத்ததுன்னு கேட்டுவிட்டார் ஜட்ஜி, அதனால் அவங்களாம் பயப்படுறாங்க. அதனால் கொஞ்சம் அமலாக்கத்துறை கொஞ்சம் இன்னும் அடுத்த மார்ச் தானே எலெக்ஷனு. ஆமாம், அக்டோபரில் வரும் இந்த ரைடெல்லாம். இந்த இயர் எண்ட்லேயே வரும். அக்டோபரில் வந்து நேரு, ஏவாவேலு, பொன்முடி ரைடெல்லாம் ரைடா. இப்போ அமைச்சர் நேரு அவர்கள், பெரியசாமி அவர்கள் அந்தந்த துறையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். நீங்களே சொல்றீங்க சர்வசாதாரணமாக அங்கே அந்த மாதிரி இருக்கும் நடக்கும்னு சொல்லி. அப்போ இந்த வார்னிங் என்பது ஒரு நியாயத்தன்மை உடையது தானே சார்? இப்போ நீங்கள் என்ன சொல்றீங்க, அது அரசியல் சாயத்தை வந்து நீங்கள் பூசுறீங்க. இதுல ஏன் வந்து இன்னும் இடி வராமல் இருக்கு, இதில் நிச்சயமா வந்து திமுக தோற்கடிக்கிறதுக்கு பிஜேபி ஒரு சதி வேலை செய்யும் அப்படின்னு நீங்க சொல்றதுங்கிறது வந்து பொருத்தமற்ற வாதமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? பொருத்தமற்ற வாதம்னா விட்டுருக்கலாம்.
பொருத்தமான வாதத்தை நீங்களே வச்சுக்கலாம். என்கிட்ட எங்க இல்ல சார், அது இந்த முதல்ல வாதம் தான் பொருத்தமற்றது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னத்தை சொல்ல வேண்டியது? இந்த வாதம் நியாயமானு கேட்டுட்டீங்கன்னா அர்த்தம். பொருத்தமற்ற வாதம் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, அதுதான் பொருத்தமற்ற வாதம் விட்டுருங்க. அவ்வளோதான், பொருத்தமற்ற வாதம் விட்டுருங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பொதுமக்கள்கிட்ட போய் அபிப்பிராயத்தை கேட்டு பாருங்க. ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு வாங்க. பொதுமக்கள் ஊழலை ஒழிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்களா? ட்ரெயினுக்கு போறீங்க, எத்தனை சொல்லுங்க ரிசர்வேஷன் ஃபுல்லுங்கிறான். அந்த அங்கே இருக்கிற அப்படியே இப்படி பார்த்தோம்னா என்ன சார் சீட்டு வேணுமாங்கிறான். அவனுக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தா ரிசர்வேஷன். எப்படி அந்த சீட்டு கிடைச்சது உங்களுக்கு? டிராவல் ஏஜென்சி பூராத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தா இது பண்ண முடியும். இந்த ஊழல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு தான் இருக்கு. நாம வேணா காசு கொடுக்காம போந்துடுறோமா? ஊழலை ஒழிப்பேன், நான் இந்த மாதிரி பயணம் செய்ய மாட்டேன், நான் நேர்மையாக நடப்பேனே தவிர நான் இந்த டிக்கெட் வாங்க மாட்டேன்னு யாரும் வந்துடுறோமா? நம்ம அப்படி எப்படி சுற்றுறோம். என்னப்பா டிக்கெட்டு? சினிமா தியேட்டர் நல்லா இருந்த காலத்தில் சொல்கிறேன், கவுண்டரில் எங்கே டிக்கெட் கொடுத்தா உடனே பிளாக்ல டிக்கெட் வாங்கணும். அப்புறம் யார் காரணம்? என் ஃப்ரெண்டு தான் சொல்லுவார். அந்த ஒரு அதிகாரி இருந்தார், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. மினிஸ்டர் ஓகே அந்த விஷயத்தில் சொல்கிறான். அந்த என் ஃப்ரெண்டு, கிளார்க்கு சரியாக இருக்கான் சார், மினிஸ்டர் சரியாக இருக்கார் சார், இந்த அதிகாரி தான் ராவடி போட்டார். என்னன்னு ரூல் பேசுகிறான் சார். மற்றவெல்லாம் வாங்கிட்டான், இவர் ரூல் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கார். நான் சொன்னேன், அவரை பிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம், அவன் மொட்டாட்டிகிட்ட போய் சொல்கிறா அப்படின்னு. அப்புறம் ஒய்ஃபு 10 செட்டு பட்டோன்னு வச்சுங்க. இந்த ரொம்ப ஒரு ஆள் ரூல் பேசுகிறான்னா வீட்டுக்கு போகணுன்னு அர்த்தம். வீட்டுக்கு போனாக்க மிஸ்ஸஸ் அவங்கள பார்த்து பேசிட்டாங்க, ஆண்டியை கிட்டினோம்னா எல்லா இடத்துக்கும் உண்டுங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த உள்ளாட்சியில் லோக்கல் பாடிஸில் இருக்கக்கூடிய ஊழல் வந்து பெரும் பங்கு வந்து மக்களுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி நீங்கள் மக்கள் கொடுக்க மாட்டேன்னு நிற்கணும். எந்த நாட்டில் அது நடக்குது? தனிநபர் மாற்றம் வேணுன்றீங்க. அது முடியாது. ஊழலுங்கிறது வந்து அரசியல்னு வந்தாவே அது ஊழலுங்கிறது நிச்சயமாக சேரும். ஓகே. ஒரு கதை என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா கேட்குறான், என்னடா இவ்வளோ வரி வாங்குறீங்க, ஆனால் என் கைக்கு வருவது ஒன்றுமே காணுமே அப்படின்னு. ஓகே. உடனே அந்த ஐரோப்பாவில் நடந்ததுன்னு வச்சுங்களேன், மந்திரி பதில் சொல்கிறார். ஒரு பெரிய ஐஸ் கட்டியை கொண்டு வர்றார். ஆமாம், எடுத்து இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி வசூலில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்கிற அடுத்தவர் வாங்குறாரு, அடுத்தவர் வாங்க. ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போகும்போது ராஜா கிட்ட இவ்வளோன்னு போய் நிற்கிது. இதுதான் ராஜா காரணம். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளிக்கிட்டு கொடுக்கும்போது இவர் ராஜா கூட்ட போகிறது இவ்வளோ தான் போகும். ஓகே. இது ஜனநாயகத்திலையும் சர்வாதிகாரத்திலையும் எல்லாத்திலையும் போகுது. ஓகே. நான் தான் சொல்கிறேன், ஒரே ஒரு பாயிண்ட், ஊழலையும் மதுவையும் ஒழித்து விடுவேன்னு ஒருத்தர் சொன்னான்னா, நடத்தி காட்டினான்னா, அவன் கடவுளுக்கு நிகர். ஓகே, நிச்சயமா சார். ஒன்றும் இல்லைங்க, திருப்பார் கடலை கடையிறாங்க, அமிர்தம் வருது, தேவர்கள்லாம் ஃப்ராட் பண்ணி எடுத்து குடிச்சிட்டான். இவனுங்களுக்கு அசுரர்களை விஷத்தை கொடுக்குறான். கடவுளே ஃப்ராடு. ஔவையார் என்ன சொல்றா? பாலும் தெளி தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்து உனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஓகே. இவ்வளவும் நான் உனக்கு லஞ்சமா கொடுக்குறேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் 3. கடவுளுக்கே லஞ்சம் கொடுக்குறேங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது சனாதன கடவுள் எல்லாமே லஞ்சம் வாங்குற கடவுளாக இருக்கும்போது அப்புறம் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தவிர்க்க முடியாது. இது வந்து இந்த எலெக்ஷன் டைமில் இதெல்லாம் வச்சு இது ஒரு பிரச்சனையாக பண்ணலாம். நல்லது தான். நிச்சயமா சார். இந்த கார்பரேஷன் நடக்கக்கூடிய ஊழல் சம்பந்தமாக எங்கள் நேயர்களுக்கு பின்னணி அரசியலை விளக்குனீங்க. ரொம்ப நன்றி சார். நமது ஈ-தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.